இயேசுவை யூதாஸ் காட்டிக் கொடுத்த அந்த 30 வெள்ளிக்காசுகள் வெறும் பணம் அல்ல, அது ஒரு மிகப்பெரிய தீர்க்க தரிசனத்தின் சாட்சி. ஏன் சரியாக 30 காசுகள்? ஏன் 20 அல்லது 50 இல்லை? இதன் பின்னணியில் இருக்கும் ரகசியம் உங்களை ஆச்சரியப்படுத்தும். பழைய ஏற்பாட்டில் யாத்திராகமம் 21:32 படி ஒரு மாடு முட்டி ஒரு அடிமை இறந்துவிட்டால் அந்த அடிமையின் உயிருக்கு ஈடாக கொடுக்க வேண்டிய விலைதான் இந்த 30 வெள்ளிக்காசுகள். யூதாஸ் இயேசுவை ஒரு அடிமையின் விலைக்கு குறைவாய் மதித்தான். ஆனால் இங்கேதான் ஒரு ஆழமான உண்மை இருக்கிறது. ஆதியாகமத்தில் யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் 20 வெள்ளிக்காசுகளுக்கு விற்றார்கள். சுமார் 1800 வருடங்களுக்கு பிறகு பணவீக்கம், அதாவது இன்ஃப்ளேஷன் காரணமாக ஒரு அடிமையின் விலை 20லிருந்து 30ஆக உயர்ந்திருந்தது. தீர்க்க தரிசனங்கள் எவ்வளவு துல்லியமானவை என்று பாருங்கள். சகரியா 11ஆம் அதிகாரத்தில் ஒரு நல்ல மேய்ப்பனுக்கு கொடுக்கப்பட்ட அவமதிப்பான கூலிதான் இந்த 30 காசுகள். அதை குயவன் வசமாக எரிந்துவிடு என்று தேவன் அங்கு கட்டளையிடுகிறார். பல நூற்றாண்டுகளுக்கு பிறகு யூதாஸ் அதே 30 காசுகளை ஆலயத்தில் எரிந்தான். அந்த பணத்தை கொண்டு ஆசாரியர்கள் வாங்கிய நிலம் ஒரு குயவனுடைய நிலம், அதாவது பாட்டர்ஸ் ஃபீல்ட் என்றழைக்கப்பட்டது. 500 ஆண்டுகளுக்கு முன் சொல்லப்பட்ட ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு அங்குலம் கூட மாறாமல் நிறைவேறியது. இன்னொரு ஆச்சரியம் என்னவென்றால், அந்த 30 காசுகள் தீரியன் ஷெக்கல் வகை காசுகள். இதில் 94% சுத்தமான வெள்ளி இருக்கும். இதை கொண்டுதான் தேவாலய வரி செலுத்தப்பட வேண்டும். தூய்மையான ஆலய வரிப்பணமே தூய்மையான இரத்தத்தை காட்டிக் கொடுக்க பயன்படுத்தப்பட்டது என்பதுதான் பெரிய முரண். யூதாஸ் அந்த பணத்தை லாபம் என்று நினைத்தான். ஆனால் அது அவனுக்கு மரணத்தை கொடுத்தது. அந்த பணம் வாங்கி கொடுத்த நிலம் அக்கல் தம்மா அல்லது இரத்த நிலம் என்று அழைக்கப்பட்டது. இன்று நாம் எதற்காக நம்முடைய விசுவாசத்தை விற்று கொண்டிருக்கிறோம்? வெறும் 30 காசுகள் போன்ற அழியும் உலக லாபங்களுக்காகவா? சிந்தியுங்கள்.